தளபதி விஜயுடைய கோட் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக இருக்குது படம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து ஒரு தளபதி ஃபேனாக இல்லாமல் சும்மா இந்த குற்றம் சொல்லணுன்றதுக்காக உள்ளே போய் உக்காந்திங்கன்னா நிறைய விஷயங்களில் குற்றம் சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி எதுக்கு போகிறீங்க? போகாதீங்க. சாதாரணமாக அவருடைய ஃபேன்ஸ் மட்டும் பார்க்கட்டுமே. ஃபேன்ஸ் மட்டும் பார்த்தாலே, ஃபேன்ஸும் ஃபேமிலிஸும் மட்டும் பார்த்தாலே இந்த படம் வந்து 600-700 கோடி தாண்டிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பயங்கரமாக எடுத்து வச்சுக்கிறாங்க. தோனி வராரு, ஒரு புது கான்ட்ரவர்ஷியல் ஹீரோ இருக்கார் இல்லைங்களா, அவர் வராரு. அவர் பேர் வந்து சிவகார்த்திகேயன் இருந்தாங்க, வேறு யாரும் இல்லை. அந்த மாதிரி கேமியோஸ், ஸ்பூஃபு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஒரு என்டர்டெய்னர், அவ்வளோதான் படம். படத்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக, ரொம்ப நீங்கள் வந்து ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்காக வந்து சத்யஜித் ரே அகாடமிலாம் படிச்சுட்டு வந்துட்டு, இல்லை இன்ஸ்டியூட்லலாம் படிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த படத்தை போய் பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு என்டர்டெய்னர், அவ்வளோதான். அதை பார்த்துட்டு சும்மா லாஜிக்கெல்லாம் பேசிங்கன்னா, ஐயோ இது என்ன இப்படி இருக்குது, இது என்ன அப்படி இருக்குது அப்படின்னக்கூடாது. கதை வந்து நம்ம பார்த்த கதை மாதிரி தான், ஆனால் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அவ்வளோதான் சொல்லணும் படத்தை பற்றி. சும்மா வந்து ஐயா இது நான் இப்படி இவ்வளோ ஆக்டர்ஸு, இவ்வளோ ஆளுங்க, தோனி மாதிரி ஆள், இவங்களெல்லாம் வந்து அந்த கேமியோவாக வர வைக்கணும் அப்படின்றது வந்து. அப்புறம் ஒருத்தர் இருக்கார், அவரை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, தல அஜித். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணுன்னா சாதாரண ஒரு டைரக்டரால், சாதாரண ஒரு ஹீரோ இருக்கும்போது செய்ய முடியுமா? இதில் வந்து ஒரே ஒரு ஃபால்ட்டு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த வில்லன் ரோலில் இந்த மோகன் அவரை வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இல்லை, அவரை பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணுதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குறாரு அவர். ஆனாலும் படத்தோடு அப்படி சிங்க் ஆகி தான் போகுது. ஏன்னா படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து லாஜிக்கலாக வந்து இந்த படத்தை ரொம்ப அலசி ஆராயெல்லாம் கூடாது. இந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸ்னு இப்போ நிறைய பேர் இருக்கிறானுங்க யூடியூப்பில், அதில் இதெல்லாம் இருக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, இது ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது, பிரசாந்த் ஏன் இப்போ இப்படி இருக்காரு, அவர் ஏன் அப்படி காமெடி பண்ணுறாரு. ஏங்க அது வந்து ஒரு டைரக்டருடைய கதை, இது வந்து ஒரு என்டர்டெய்னர். இது எடுக்கிறது வந்து யூடியூப்பில் ரிவ்யூ போடுறவனுக்காக எடுக்கப்பட்ட படம் கிடையாது இது. அதை தான் வந்து புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு வந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து ஐயா இது என்ன இப்படி இருக்குது, இது என்ன அப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம். அது வந்து எப்போ தான் இவனுங்கெல்லாம் மாற்றிக்க போகிறானுங்கன்னு தெரியல. இது வந்து எடுக்கப்பட்டது தளபதி ஃபேன்ஸுக்கு. தளபதி ஃபேன்ஸு நல்லா விரும்பியெல்லாம் பார்ப்பாங்க. படத்தை பார்க்கவே முடியலன்னா பாருங்களேன், ஃபஸ்ட் ஷோன்னும் போது படத்தை வந்து ஒன்றுமே கேட்க முடியல. அவனுங்க எப்போவுமே அப்படி தான், அது மாதிரி கொண்டாடி தான் அவங்க பார்க்குறாங்க. அதை வந்து நீ ஏன் அப்புறம் அது பிடிக்கலன்னா எதுக்கு நீ ஃபஸ்ட் ஷோக்கு போகிற? ஃபஸ்ட் ஷோ ரஜினியாக இருந்தாலும், இவர் எம்ஜிஆராக இருந்தாலும், சிவாஜியாக இருந்தாலும், கமலாக இருந்தாலும், அஜித்தாக இருந்தாலும் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ போகாதீங்க. போயிட்டு அதை வந்து குற்றம் சொல்கிறது, ஐயா இதுனா இப்படி இருக்குது, இதுனா அப்படி இருக்குதுன்றது. படம் வந்து ஒரு ஃபுல் டைம் என்டர்டெய்னர். இது வந்து ஃபேமிலிஸு, அப்புறம் விஜய் ஃபேன்ஸு, அவ்வளோதான். இவங்க பார்த்தா போதும் அந்த படம் வந்து ஒரு 700 crores 600 to 700 crores வந்துடும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஃபீலிங். அதை விட்டு சும்மா போய் குற்றம் சொல்லின்னு இருக்கிறதெல்லாம் நல்லா இல்லை. விஎஃப்எக்ஸ்லலாம் கொஞ்சம் ஃபால்ட்டெல்லாம் இருக்குது. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அந்த டிஏஜிங் விஷயத்துலலாம் கொஞ்சம் விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து சும்மா ஒரு இதுவாக, ஒரு ஸ்போர்ட்டிவாக, ஒரு சாதாரணமாக ஒரு படம் போய் பார்த்தோமா, அது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நம்மளுடைய அந்த ஒரு ஃபீலிங் தான். அதை விட்டுட்டு ரொம்ப வந்து ஆராய்ச்சி பண்ணி இதுனா அப்படி, இதுனா இப்படி. ஏன்னா இவனுங்க பழப்பே தானே. இவனுங்க வந்து இப்போ யூடியூப்பில் இதிலலாம் இவனுங்களுக்கு வருமானம் வரணுன்னா வந்து படத்தை வந்து குற்றம் சொல்லணும், படத்தை வந்து அப்படியே அலசி ஆராய்ஞ்சி உடனே இவங்க தான் அப்படியே என்னமோ படத்துக்கு அவார்டு கொடுக்குற மாதிரி இவங்க வந்து அப்படியே பில்டப்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. படம் வந்து பாட்டெல்லாம் வந்து நல்லா சிங்க் ஆகிருக்கு படத்தில். பிரேம்ஜி சொன்னது ஓரளவுக்கு உண்மை தான், நல்லா சிங்க் ஆகிருக்கு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஃபஸ்ட் ஷோ அதான் சொல்கிறேன். விஜய் ரசிகனாக நீங்கள் வந்து படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ஃபுல் டைம் என்டர்டெய்னர், அவ்வளோதாங்க.